நான் வெப்சைட் டெவலப் பண்ணும்போது இந்த விஎஸ் கோட் எக்ஸ்டென்ஷன் தான் யூஸ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ ரினேம் டேக். நீங்கள் ரியாக்ட் ஜேஸில் இந்த டிவிஷனு டேபிள் இதெல்லாம் நிறைய கிரியேட் பண்ணுவீங்க. அது ஏதாவது ஒரு பேர் டேக் நேம் தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா உட்காந்து தனித்தனியாக மாற்றிட்டு இருப்பீங்க. பட் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஜஸ்ட் நீங்கள் பேரண்ட் டேக்கை மாற்றலாம் இல்லை சைல்டு டேக்கை மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீநேம் ஆயிரும். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்டாசம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபாண்டாசம் சிடின்னு லிங்க் பண்ணுவீங்க. அப்புறம் அதில் இருக்கிற அந்த ஐகான்ஸ்லாம் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக உங்களால் ஹோவர் பண்ணி கூட ஸ்க்ரீனை தெரியுற மாதிரி உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ப்ரிட்டியர். இந்த மாதிரி அலங்கோலமாக இருக்கிற அந்த உங்களோட கோடை சூப்பர் ஸ்ட்ரக்சராக மாற்றுறது இந்த எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஆல்ட் ஷிஃப்ட் எஃப் கொடுக்கறது மூலமாக உங்களால் வந்து ஈஸியாக அதை வந்து ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட முடியும். ஸோ நாலாவதாக உள்ள எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா வைக்கிங் தீம். நிறைய டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் இதுதான். ஸோ இதில் 2 எக்ஸ்டென்ஷன் இருக்குது. வைக்கிங் தீம் இருக்குது, இன்னொன்று மெட்டீரியல் யூவி இருக்குது. பட் ஃபார் மீ நான் வந்து இந்த வைக்கிங் இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்து தண்டர் கிளைண்ட். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேக் அண்ட் ரன் பண்ணுறீங்க, அதில் ஏதாவது ஒரு ஏபிஐ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் தண்டர் கிளைண்ட் எக்ஸ்டென்ஷன் மூலமாக ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. புட்டு, பேட்ச்சு, டெலிட்டு, போஸ்ட்டு, கெட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது மூலமாக எப்படி ரன் ஆகுதுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய எக்ஸ்டென்ஷன் இன்னும் நிறைய இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் எக்ஸ்டென்ஷன் டைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன்.